இதுபோலவே அடுத்தடுத்து அரசியல் திருப்பங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இப்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 104 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 69 இடங்கள், திமுக 58 இடங்கள் என மூன்றாவது இடத்தில் திமுக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 104 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் இப்போது முன்னிலை வகிக்கிறார்கள். அவர்கள் அறுதி பெரும்பான்மைக்கான அந்த 118 இடங்கள் என்பதற்கான அந்த இடங்களை பெறுவதற்கு இன்னும் அவர்களுக்கு தேவையானது 14 இடங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. 104 இடங்கள் பெற்றிருப்பதால் 118 என்ற இடத்தை நோக்கி செல்வதற்கு அவர்களுக்கு 14 இடங்கள் மட்டுமே இன்னும் தேவைப்படுகிறது. இவை 2 சுற்று வாக்குகளே நிறைவடைந்திருக்கின்றன. 3வது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் தாவேகா புதிய ஒரு அரசியல் வரலாற்றை படைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவே மாறி மாறி 50 ஆண்டுகள் வரை ஆட்சியை அமைத்த சூழ்நிலையில் இப்போது ஒரு புதிய புயலாக, ஒரு புதிய சக்தியாக அரசியலில் நுழைந்த விஜய் அவர் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்று ஒரே ஒரு வாக்கு கணிப்பு முடிவுகள் மட்டுமே, ஆக்சிஸ் இந்தியா மட்டுமே தெரிவித்தது. மற்ற எந்த கருத்து கணிப்பு வாக்கு கணிப்பு முடிவுகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் அனைத்து கருத்து கணிப்பு வாக்கு கணிப்பு அனைத்தையும் பொய்யாக்கிவிட்டு மக்கள் கணிப்பு அதை விட மேலானது என்பதை தான் இந்த தேர்தல் மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது என்பதை தான் நாம் இந்த தேர்தல் முடிவில் காண முடிகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒட்டுமொத்தமாக ஒரு 12-13 இடங்களில் மட்டுமே பிரச்சாரத்தை செய்தார். 12-13 தொகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். ஆனால் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றியின் அளவோ பல மடங்கு அதிகரித்து 104 இடங்களில் அவர் அந்த வெற்றியை ஈட்டி இருக்கிறார். அவர் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 14 இடங்களே தேவை என்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1977 அங்கு எம்ஜிஆர் ஏற்படுத்தினார். இதே போல 1967 அண்ணா தலைமையில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பின்னர் அரசியலும் சினிமாவும் தமிழகத்தில் இன்னும் அதற்குரிய வசீகரம் செல்வாக்கு இன்னும் குறையவில்லை என்பதை உணர்த்தும் வகையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக மக்கள் 104 தொகுதிகளில் போட்டியை அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். எவராலும் கணிக்க முடியாத அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் இந்த இமாலய வெற்றியை சாதித்திருக்கிறது. தமிழகத்தில் அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் இந்த அரசியல் மாற்றத்தை இங்கு நிகழ்த்தி காட்டி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். பல்வேறு விதமான நலத்திட்டங்கள், பல்வேறு விதமான அறிவிப்புகள் ஆகியவற்றை செயல்படுத்திய திமுக ஆட்சிக்கு இந்த முறை 3வது இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது.